ஸ்ரீனா தாயார் இல்லையா, லக்ஷ்மி. லக்ஷ்மியோட ரங்கம், ரங்கம்னா விளையாடக்கூடிய பிளேஸ்ன்னு அர்த்தம். அங்கே தான் பெருமாள் வந்து எங்கேருந்து வந்தார்னா, அவர் க்ஷீராப்தியிலேருந்தே வரும்பொழுதே அவருக்கு சங்கல்பம் இங்கே வந்துடணும்னு. அதுக்காக பாவம் ஒரு ரூட்டெல்லாம் மாறி அயோத்தியாலாம் போய் அங்கெல்லாம் போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு வெஹிக்கிள் பார்த்தார். விபீஷணன் கிடச்சார். அந்த விபீஷணன் மேலே ட்ராவல் பண்ணிட்டு அந்த ரகசியத்தில் முதல்ல சொல்லும் பொழுதே சாட்சாத்து பரதேவத்தை தாயார் தான். அந்த தாயார் இடத்துலேருந்து தான் துர்கையும் வரா, சரஸ்வதியும் வரா, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எல்லாருமே வரா. அப்போ பார்க்கும்பொழுது பரதெய்வமாக சொல்கிறது தாயாரை தான். அதுக்கப்புறம் இந்த தாயார் இருக்காளே, இவளுடைய கருணையினால தான் லோகமே கணக்கு விருஷ்டி, நெல்லிக்காவே கணக்கமாக ஸ்வர்ண விருஷ்டி மழை பொழிஞ்சுது அந்த ஆற்றுல. ஆச்சாரியால் சின்ன வயசில் பண்ண ஸ்தோத்திரம் கனகதாரா. அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதி அப்படின்னு அருளி செய்கிறார். அந்த ஸ்ரீஸ்துதி சொல்லி பெருந்தேவி தாயார் இருக்காளே காஞ்சிபுரத்தில், அவளிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஒரு சின்ன பிரம்மச்சாரி அவருக்கு கல்யாணம் ஆகணும். அதனால் சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறார். சுவாமி தேசிகன் இடத்துல ஒரு குழந்தை மழலை பேசித்து அப்படின்னா கூட அதில் லக்ஷ்மியினுடைய அந்த ஒரு இது தெரியும், சாநித்தியம். அதுக்கப்புறம் வீணை வாசிக்கிறான்னு வச்சுக்கோங்க. வீணை வாசிக்கிறத அந்த வீணாநாதத்தில் தேவியினுடைய அந்த ஒரு சாநித்தியம் தெரியும். ஃப்ளூட் வாசித்தாலும் தெரியும், மிருதங்கம் வாசித்தாலும் தெரியும். எல்லா பஜனைக்கும் ஒரே மிருதங்கிஸ்ட்டு. அவனை சொல்ல விட்டு அவன் கோச்சுப்பான். எங்கெங்கெல்லாம் இந்த நாதம் கேட்குறதோ எல்லா நாதத்துலேயும் தேவியினுடைய சாநித்தியம். பிரபோதனம் பண்ணி கோலால்னு எழுப்பி காலம்பரையே கோபூஜை நடக்கும், நித்தியம் கோபூஜை நடக்கும். இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாலே கேஹே கேஹே சஜ்ஜனானாம் வசந்தி வந்து நம்ம ஆற்றுல ஏதோ என்றைக்கோ ஒருனா வரலக்ஷ்மி நோம்புன்னு சொல்லிவிட்டு பாக்யா அது லக்ஷ்மி பாரம்மான்னு ஒரு நாள் மட்டும் பாட வேண்டாம். டெய்லியுமே அவள் வந்து நம்ம ஆற்றுல இருக்கிற ஒருத்தி, ரேஷன் கார்டில் பேர் இல்லைன்னா கூட நம்ம ஆற்றுல இருக்கிற ஒருத்தி லக்ஷ்மி. அதனால் தாயாரை விடவே கூடாது. அப்புறம் லக்ஷ்மீர் நித்யம், ரெண்டாவது ஸ்லோகம் அது, லக்ஷ்மீர் நித்யம் மங்களம் பண்ணி வச்சா பெருமாளுக்கு மாமனார் யாருன்னா ஒரு ரிஷி, பிருகு அப்படிங்கிற ரிஷி பெருமாளுக்கு மாமனார். ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத்து அப்படின்னு பெரியாழ்வார் எப்படி நம்பெருமாளுக்கு மாமனாரோ அது மாதிரி பிருகு தான் பெருமாளுக்கு மாமனார். அதனால் இந்த பிருகு எப்படி இருப்பார் தெரியுமோ, எல்லாத்தையும் ரொம்ப பிரியமாக இருப்பாராம். அதனால்தான் தாயார் வந்து பிருகுக்கு பொண்ணாக பிறக்கிறா. அதுக்கு ஒன்று தான் பண்ணணும். என்ன பண்ணணும்னா எல்லார்ட்டையும் வந்து ரொம்ப பிரியமாக பேசணும். பிரியமாக பேசுகிறது வந்து பெரிய தபசாம். பிரியமாக பேசுகிறதுங்கிறது தபசாம். அது என்ன தபசுன்னா வாச்சிக்கமான தபசு. க்ஷௌமாலங்கிருதா சோபனாங்கி ஹைமேர் திவ்யைஹி பூஷணேர் பூஷிதாச்சே ஹேமாங்கி யா ஹேமகும்பஸ்தனீசா லக்ஷ்மீர் நித்யம் மங்களம் மே தனூது. நிறைய ஆபரணங்கள் தாயாருனுடைய புறப்பாடில் சேவிச்சா அருமையாக நிறைய திருவாபரணங்கள் சாத்திண்டு அவள் தான் ரொம்ப பணிக்கையாக வருவோம். ரொம்ப பணிக்கையாக ரங்கநாதருக்கு ஏற்றப்பட்ட மகிழ்ச்சின்னா அவள் தான், ஈடே கிடையாது. அவராவது வெளியிலலாம் வந்து உற்சவம் பண்ணிக்கிறாரு, இவள் வெளியிலேயே வரமாட்டா. ஆனால் அத்தனை கூட்டம். தாயாரை தாயார் தூக்கி பிரகலாதனை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சுட்டு கொஞ்சரார். இப்படி தான் கதை. இதிலே நம்மலாம் தெரிஞ்சுட்டோம் பார்த்தியா, பகவான் வந்து பக்தவத்சலன் அப்படின்னு. தாயார் என்னைக்காவது பெருமாளை விடுவலா?
இவ தான் பிரகலாதனுடைய பெருமையை காமிக்கணுங்கிறதுக்காக தானுமே தியக்த்வா நாதம் யா சுதூரம் ததாவ. இவரை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையேண்ணா, இவர் இந்த மாதிரி கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரமாக போய் நின்றுண்டு பிரகலாதனை அனுப்பிச்சாலாம். ஏன்னா பிரம்மா அனுப்பிச்சானே, தாயார் தானே, எல்லாருக்குள்ளேயும் பிரவேசிச்சுண்டு பேசுறது தாயாராக இருக்கிறதுனால பிரகலாதனுடைய பெருமையை காமிக்கிறா தாயார். இங்கே லங்கைக்கு வந்தாச்சு. லங்கைக்கு வந்தால் ஹனுமான் வந்திருக்கிறார். ஹனுமான் பெருமாள் அனுப்பிச்சு மோதிரத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறார். அப்படி வந்த ஹனுமான் தேவியின் இடத்துல மோதிரத்தை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு தேவியின் இடத்துல பேசி ராமரை பற்றி அங்கே அடையாளங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேவியின் இடத்துலேருந்து ராமருடைய ரகசியங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டார். எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டோடனே தேவியும் ஹனுமான் இடத்துல சூடாமணியை கொடுத்து சில ரகசியங்கள் எல்லாம் ராமர் இடத்துல சொல்லு. பொங்குனி உத்தரம்னா இவர் காத்துருக்காருன்னா வாசலில் காத்துருக்கா, அவளும் கதவை சாத்தரா. அதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ்லாம் கேட்டுண்டு உள்ளே போய் தனியாக ஏகாந்தமாக திரை போட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் அவரோட சிம்மாசனத்தை பக்கத்தில் ஜம்முன்னு உட்காந்துக்கிறாவோ. எப்பேற்பட்ட பட்ட மகிழ்ச்சி இல்லையா? பட்ட மகிழ்ச்சின்னா அப்படி ஒரு பட்ட மகிழ்ச்சியாவோ. அப்பேற்பட்ட தாயார் இந்த ராவணனுடைய இங்கெல்லாம் இருந்து ராவணனோடெல்லாம் பேசி எல்லாம் பண்ணினவோ, லங்காதிபதி அந்த ராவணனையே மிரட்டினவோ, எல்லாம் மிரட்டி யுத்தங்கள்லாம் நடந்து தன்னோட ஊருக்கு பட்டாபிஷிக்தையா இப்போ ராமர் எடுத்துல அவனுக்கு ரூபையா அவனுக்கு எப்போ என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தானே ரூபங்களை எடுத்துண்டு அவனுக்கு சேவை பண்ணிண்டே இருக்கலாம் துவாரகையில். அப்பேற்பட்ட தாயார் லக்ஷ்மீர் நித்யம் மங்களம் மே தனோது. இப்படியே கூட வாழ்ந்துட்டே இருந்தா தாயார். கூட வாழ்ந்துட்டே இருந்தால் கருகிச்சித்து சுகமாசீனம் ஸ்வதல்பஸ்தம் ஜெகத்குரும் அப்படின்னு ஒரு இடம். கண்ணனுக்கு 1000 ஜோலி, எல்லாரையும் வாழை காப்பாற்றணும், பஞ்சபாண்டவாளை காப்பாற்றணும், பாரத யுத்தத்தை நடத்தணும் அப்படின்னு ஏகப்பட்ட காரியம். என்னைக்காவது ஒரு நாள் தான் தன்னோட அரண்மனையில் தேவியோடு அவனுக்கு பேச கிருஷ்ணனுக்கு பதில் சொல்கிற ரூபமாக சில உபதேசங்களை சொல்கிறா. அந்த உபதேசங்கிற ஸ்துதி 60வது அத்தியாயம் தசமஸ்கந்தம். அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி அப்புறம் தேவியோடு சேர்ந்து பகவான் சந்தோஷப்பட்டான்னு அந்த அத்தியாயம் பூர்த்தியாகுது. அந்த அத்தியாயத்தை இந்த கருகிச்சித்த அத்தியாயம்னு இந்த அத்தியாயம் இருக்கே, இந்த அத்தியாயத்தை டெய்லி பரமேஸ்வரன் பாராயணம் பண்ணுவாராம். பரமேஸ்வரன் பாராயணம் பண்ணி அகிலாண்டேஸ்வரியை உட்கார வச்சு சொல்லிட்டு இருப்பாரான். இது கேரளாவில் நடந்த சரித்திரம். அது டெய்லி கேரளாவில் பூந்தானம் இருக்காரே, அவர் பாராயணம் பண்ணுவார், பாகவத பாராயணம் பண்ணுவார். அவர் பாராயணம் பண்ணி வச்சுட்டு புஸ்தகத்தை மூடிட்டு அவர் ஆற்றுக்கு போயிடுவார் ராத்திரி. திருப்பி காலம்பரை பார்த்தா ஒரே அத்தியாயம் ஒரே பேஜில் அவர் வச்ச மார்க் இருக்கும். என்னடா அது, நேற்று இந்த 60வது அத்தியாயம் தான் பாராயணம் பண்ணியிருக்கோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த நாளைக்கு பார்ப்பார், அதே அத்தியாயம் இருக்கும். அதே அத்தியாயம் டெய்லி தர்மம் சாதுலோகே சரந்தி பிரத்யும்னாதீன் புத்திரபௌத்ரான் பிரசூயே அங்கம் பர்த்துஹு பூஷிதம் யாச்சகார லக்ஷ்மீர் நித்யம் மங்களம் மே தனூது.